நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. நாம் எப்போதுமே ஒன்று நினச்சிட்டு போவோம், நடக்காது, இது சக்ஸஸ் ஆகாது அப்படின்ட்டு போவோம், சக்ஸஸ் ஆகிடும். நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதாங்க நடக்கும். அதனால் கூடிய அளவுக்கு நம்ம நம்பி எதையும் செயல்படுத்த முடியாது, நம்பிக்கையோடையும் இருக்க முடியாது. இதுதான் கிடைக்கும், இதுதான் வரும், இப்படி தான் ஆகும் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா அது நடக்கிறது வேறு மாதிரி தாங்க நடக்கும். யாருக்குமே சரி, உங்களுக்கு எனக்குன்னு கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே நினச்சது நடக்காது, நினச்சதும் நடக்கும், நடக்காததும் நடக்கும். அதனால் நாம் கனவு காணவே கூடாது. இதுதான் நடக்கும், இப்படி தான் வரும், அப்படி தான் வரும்லாம் நம்ம கனவு காணவே கூடாதுங்க. நம்ம என்ன செய்கிறோமோ, செய்கிற வேலைகளை நல்லதாக செய்வோம், செய்கிற நன்மைகளை நல்லபடியாக செய்வோம், அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் நல்லது செய்வோம். நல்லது நினச்சி நல்லது நடக்கும்னு நினச்சி நம்ம நல்லதே செஞ்சோம்னா எல்லாமே நமக்கு சப்போர்ட்டாக கடவுள் அமைச்சு விடுவார். நம்பிக்கையோடு இருக்கணும். முதல்ல நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அதுக்காக மூட நம்பிக்கையாக இருக்க முடியாது. கடவுளை இப்போ எப்படி நம்புகிறோம்? எல்லாமே அவன் செயல்னு சொல்லிட்டு அமைதியாக வீட்டிலே உட்காந்தோம்னா கடவுள் கொண்டு வந்து கையில் கொடுப்பாரா? கிடையாது. படிக்கிற வயசில் படிக்கணும், வளர வேண்டிய போஷாக்கு கொடுத்து வளர்க்கணும், நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனைகளையும் தாய் சொல்லி கொடுக்குறா. ஆனால் அதை செயல்படுத்துறது குழந்தைகளோட மனசு தான். அதுங்க என்ன எடுத்துக்குதோ, அவங்கள சுற்றி என்ன நடக்குது, ஸ்கூலில் என்ன நடக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்ன நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது, இதெல்லாம் தான் அவங்க மைண்டில் ஏறும். அதனால் நாம் நல்லது தான், நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பில்லேன்னு ஒரு பாட்டு தத்துவம் பாடியிருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நாம் நல்லதை தான் சொல்லிக் கொடுக்குறோம், நல்லா தான் வளர்க்குறோம். ஆனால் அவங்க வெளியில் பல வித்தைகளை கற்றுக்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க நல்ல செயலில் இருந்தாங்கன்னா நல்லபடியாக இருக்கலாம். நல்லவராவதும் தீயவராவதும் அவர் கையில் தான் இருக்குங்க.